கிளைமேட் நல்லா இருக்கு. ஸோ அதான் எங்கே போகிறதுன்னா தெரியல. கோபுரம் வாங்கலாம்னு இருக்கேங்க. வீடியோ எடுத்ததே எல்லாம் வேஸ்ட்டாக போட்டுமோன்னு பயமாக இருக்குங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஸோ என்னடா வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு குட்டி ரைடு கிளம்ப போகிறேங்க. ஸோ எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நான் உங்களுக்கு மோட்டோ விளாகிங்கில் சொல்கிறேன். ஸோ இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு வந்து அந்த கேமராவோட மைக் அடாப்டர் இல்லாததுனால கொஞ்சம் வாய்ஸ் நோட்டு ரொம்ப டல்லாக இருக்குங்க. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஸோ நான் ஆர்டர் போட்டுட்டேன் மைக்கோட அடாப்டர்லாம். அடுத்த வர வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக வாய்ஸ் நோட்டு நல்லா கொடுத்துருங்க. ஸோ ஓன் வாய்ஸாக கொடுத்துட்றேன். ஸோ எல்லோருமே கவலைப்படாதீங்க. ஸோ அதேமாதிரி நம்ம சேனலுக்கு என்ன சொந்தமாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் மட்டும் ஆன் பண்ணிங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க. நம்ம கிளம்பலாங்க. எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சின்னதாக ஒரு ரைடு போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கேன். அது பார்க்கலாங்க. இன்னும் ஒரு ரைடு மட்டும் போட்டு வரலாங்க. ஸோ காய்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிளைமேட்டு நல்லா இருக்குது. ஸோ அதான் எங்கே போகிறதுன்னா தெரில. இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு விளாக் எடுத்துகிட்டு இருக்கீங்க. ஸோ போயிட்டு டீ எல்லாம் குடிச்சிட்டு இல்லை ஜூஸ் எதனா இருந்தால் கடை எதனா இருந்தால் அதை குடிச்சிட்டு வரலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கீங்க. ஸோ வியூ எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ நீங்கள் தான் பார்த்து எதனா சொல்லணும். ஸோ வியூவெலாம் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி வியூலாம் கரெக்டாக இருக்கு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்த ரைடுக்காக நம்ம பிளான்லாம் அப்டேட் பண்ணிட்டேங்க. ஸோ உங்களுக்கு எல்லாருமே தெரியும் ஏற்கனவே. ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அதுதாங்க அடுத்த ரைடுக்காக நம்ம பிளான் பண்ணிகிட்ருக்கோம். பார்த்தா எப்படி இருக்குங்க பூமரங்கள். சரி அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 5 days நோக்கி நம்ம போயிட்டு இருக்கேங்க. ஸோ அதுக்காக நீங்கள் முடிஞ்சால் உங்களோட சப்போர்ட்டு எனக்கு கொடுங்க. ஸோ நீங்கள் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷார்ட்ஸுக்கு கொடுக்குற ஒரு ரெஸ்பான்ஸு கூட நீங்கள் இதுவில் கொடுக்க மாட்டீங்க லாங் வீடியோஸில். ஸோ லாங் வீடியோஸும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ லாங் வீடியோஸுக்கு சப்போர்ட் பண்ணதாங்க எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்த போடுற வீடியோவுக்கு எனக்கு ஒரு போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் அந்த பயம் இல்லாமல் போட முடியும் என்னால். ஸோ நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான மட்டும் ஆன் பண்ணாமல் விட்ருங்க. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ பெல்லைக்கான ஆனில் போட்டால் தான் இங்கே அடுத்த வீடியோ போகிற அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆரம்பித்து ஒரு 6 months தான் ஆகுது சேனலு. ஆனால் ஒரு 2K 240K அது அந்த மாதிரி ரேஞ்சில் எடுத்துட்டு எனக்கு தெரிஞ்சிருக்கும் பெரிய விஷயம் தாங்க. ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் இன்னும் 6 மாதத்துக்குள்ளே தான் வந்திருக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ என் ஃப்ரெண்டுலாம் பார்த்தா 90K வரைக்கும் போயிட்டாங்க. ஸோ அதில் ஒரு ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ என்கிட்ட பைக்கு இல்லை. அதாவது பார்த்தீங்கன்னா என்னோடய ஓன் பைக் இல்லை. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஓன் பைக் இருக்குது. ஸோ அதுதான் உண்மை. எங்ககிட்ட பைக் இல்லைங்க. அதுதாங்க உண்மை. ஸோ ஒரு நாள் நம்மளும் வாங்கலாங்க. அதுதான் வேறு ஒன்றும் இல்லைங்க. ஏன்னா பைக் இல்லாது ரொம்ப கஷ்டங்க. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். நிறைய பேர்களை கேட்டு எவ்வளோ அசிங்கப்பட்டு ஸோ நிறைய அனுபவம்லாம் பட்டுருக்கேங்க. ஸோ இந்த பைக்கு ஸோ நம்மளுடைய மாமா தான். ஆனால் இதுவே நான் கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்துருக்கோம். ஒரு பிளாக் ஒன்று கிடையாது. ஏன்னா பிளாக் போட்டு ரொம்ப அதாவது லாங் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட வீடியோ அதாவது 2.5 வாரத்துக்கு மேலே போய்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனாலேயே நம்மளுக்கு வந்து வீடியோவை
போட முடியலங்க. சரி பார்த்துக்கலாம் அப்படிங்க, இது வந்தாலும் நல்லதுக்கே. ஸோ வண்டி வரும்போது நம்ம பிளாக் பண்ணி நல்லா ஒரு போட்டுக்காங்க. ஸோ அடுத்த ஒரு அப்டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு கோபுரா வாங்கலாம்னு இருக்கேங்க. கோபுரா Hero 10 வாங்கலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ அதுக்கு தான் சேர்த்து வச்சுட்டு இருக்கேன் காசு. ஸோ பைக்குக்கே சேர்த்து வச்சுட்டு இருக்கேன், ப்ளஸ் அந்த இதுக்கும் சேர்த்து வச்சுட்டு இருக்கேங்க கோபுராவுக்கும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா Insta 360 வாங்கலான்னு ஒரு பிளான் இருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா Insta 360 பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. ஸோ அதுதாங்க பிரச்சனைங்க. ஸோ அந்த ப்ரைஸ் இருந்தால் நம்ம வந்து ஒரு பைக்கு இஎம்ஐயில் போட்டு கூட வண்டி எடுத்துடலாங்க. ஸோ ஒரு எப்படி சொல்கிறது, இப்போ வேலைக்கும் போகிறது இல்லை. ஸோ லைஃப் பற்றி எடுத்தாலே நம்மளுக்கு கண்ணெல்லாம் கலருது. ஏன்னா அவ்வளோ டேமேஜ் இருக்குங்க லைஃப்பில். இன்னும் சொல்ல போனால் ஒரு 4 நாளைக்கு முன்னே கூட வந்து ஜூஸ் வாங்கிட்டு போயிருப்பேன்க்கா நான். சரிக்கா ஹெல்மெட் வெயில் இல்லைக்கா, வீடியோ எடுக்கலான்னு வந்துங்க. ஆ சூப்பராக இருக்குங்க, வேறு லெவல் அண்ணா. ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது எங்கே இருக்க பார்த்தீங்கன்னா ஸோ வேம்பி. ஸோ நம்ம ஏரியாவில் இருக்க பசங்களை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஆரஞ்சு ஜூஸுங்க, ஸோ நல்லாயிருக்கு. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ எங்கே இருக்க பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம வந்து கலவை டூ நீங்கள் வாயப்பந்தல் ரோடு போ சைடில் நீங்கள் கரெக்டாக பாருங்க. கரெக்டாக வேம்பில் லொக்கேஷன் இருக்குது. ஸோ உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி சொல்லி லிங்க் தர. ஸோ அந்த இடத்த ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். சரிங்க, உங்களுக்கு பிடிச்சி முடிச்சு பிளாக் பண்ணுறேன். எவ்வளோ இல்லையா பார்த்துக்கலாம். ஆமாம் புரியல, வீட்டில் தாங்க சும்மா வீடியோ போடுறது. வரேன் இங்கேருந்து கிளம்பி வச்சுங்க. பார்த்தீங்கன்னா என்னன்னே தெரியல. ஸோ மைக்கு வாங்கினதானே, ஸோ மைக் இல்லாமல் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறேங்க. நான் பாருங்கள் இன்னும் ரொம்ப அடிக்குதுங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஐயோ வீடியோ எடுத்ததே எல்லாம் வேஸ்ட்டாக போடுமோன்னு பயமாக இருக்குங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி நம்ம போடணும். ஒரு போஸ்ட் பண்ணும்போது அந்த அளவுக்கு கூட ஒரு கிளாரிட்டி இல்லைன்னா என்ன பண்ணுறது நீங்கள் சொல்லி பார்க்கலாம். ஐயோ என்ன பண்ணுறதுன்னே தெரியுங்க. ஸோ இப்போ எஸ்ஜே ஃபோன் சொல்லுவீங்க, ஏன்னா ஒரு ஆக்ஷன் கேமராவில் ஏன்னா மைக் செட்டப் ஏன்னா இருந்தால் ஸோ கமெண்ட் பண்ணுவேன். ஸோ நான் டிஎம் பண்ணி நான் வாங்கிக்கிறேன். ரொம்ப வீணாக இருக்குதுங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல வேறு. ஸோ அந்த தண்ணி பற்றி நான் எதிர்பார்க்குறேன். ஸோ எல்லோரும் அப்படி தான் பார்த்துட்டு போகிறாங்க அப்படின்னா இது எப்படிங்க பார்த்துக்கலாம். எதாக இருந்தாலும் எல்லாம் நல்லதே கேட்டாங்க. பாப்பா எது பாப்பா போயிடுறேன் எல்லாம் அப்படிதான் மாதிரினாலப்பா. ஆறுன கூட அடிக்க மாட்டாங்க, அப்படியே வந்துடுவாங்க. யாருங்க பிரச்சனைதான் என்ன ரொம்ப அடிக்குதுங்க. ஆனால் ஸோ எனக்கு தெரிஞ்சிருக்கு ஹெல்மெட் மாற்றி தான் நம்மளுக்குதுங்க.
ஹெல்மெட்டால் தான் அதிகமாக வின் ஆகிட்டு வருதுன்னு நினைக்கிறேன். டிஆர்எஃப்எஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ இப்போ தாங்க வீடியோ எடிட் பண்ணியே முடித்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட் பண்ணி முடிச்சுட்டு ஸோ நாளைக்கு காலைல 11 மணிக்கெலாம் விளாக் வந்துடுங்க. கரெக்டாக செக் பண்ணி பார்த்தீங்க. ஸோ சூப்பராக இருக்கும் விளாக் வந்து 12 மீட்டர் தான் இருக்கும். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி இருக்காங்க. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஸ்டன்னாக அப்படியே பார்த்துட்டே போகிறாங்க. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு இது எப்படி சொல்கிறது ஒரு தயக்கமாக போச்சு. என்னடா இவங்க இப்படி பார்த்துட்டு போகிறது நானே நினச்சேன். ஸோ நான் வேறு லெவலுங்க. ஸோ அந்த அக்கா கூட ஒரு அக்கா பார்த்தீங்களா? ஸோ இந்த வீடியோவில் பாருங்கள் ஒரு அக்கா நல்லா கேட்டிருவாங்க, தம்பி நீ யூடியூபர் அப்படின்னு. அதை கேட்கும்போது என் மனசுல எப்படி தெரியுமா இருந்தது, சந்தோஷமாக இருந்ததுங்க. ஸோ நானும் சொன்னேன், ஆமாங்க யூடியூபர் தாங்க, எந்த சேனலாக வச்சுருக்கீங்களா இந்தமாதிரி பைக் சம்மந்தமாக வீடியோஸ்லாம் போடுங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க ஃபோன் எடுத்து அவங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலி நம்பரில் ஒருத்தர் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்களும் புதுசாக நம்ம சேனலுக்கு என்ன வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல்லைக்கான் ஆன் பண்ணிங்க. ஸோ இதோட இந்த வீடியோ என் பண்ணி வேண்டியிருப்பேன். ஸோ இதோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ எங்கே போனாலும் ஹெல்மெட்டு போட்டுன்னு போங்க. தர்மம் தலைகாசும் நம்ம